மாநில அரசு நாங்கள் பின்பற்றுவதற்கான ஒரு குழுவை அமைத்து அதற்கான ஆலோசித்து வருகிறோம் என்று முந்தைய தலைமைச் செயலர் சொன்னதின் அடிப்படையில் முதல் தவணை கொடுக்கப்பட்டது. நான் கேட்குறேன், ஏன் பின்பற்ற மறுக்கிறீங்க? ஏன் நடைமுறைப்படுத்த மறுக்கிறீர்கள்? இதில் என்ன காரணம்னு சொல்லுங்கள். மற்ற மாநிலங்களில் உள்ள புதுச்சேரியில் இதனால் மாணவர்கள் பலன் பெற்று வருகிறார்கள். இன்னொன்றே நான் சொல்கிறேன், நீட்டை பற்றி இவர்கள் எதிர்மறையான கருத்துக்களை சொல்லி வந்தார்கள். இன்றைக்கி என்ன தகவல் என்னென்னா, நீட் இல்லாத போது மிக குறைந்த எண்ணிக்கையில் தான் அரசு பள்ளி மாணவர்கள் மருத்துவக் கல்லூரியில் இணைந்தார்கள். ஆனால் இன்றைக்கி அந்த 7.5% இல்லாமலேயே, குறித்து கொள்ளுங்கள், 7.5% இல்லாமலேயே பொது போட்டியிலேயே அரசாங்க பள்ளி மாணவ மாணவிகள் 78 பேர் மருத்துவக் கல்லூரியில் இணைந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் மாணவர்கள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அரசாங்க பள்ளி மாணவர்கள் கூட அதை ஏற்றுக்கொண்டார்கள். உடனே எல்லாரும் சொல்கிறாங்க இதுக்கு வந்து பயிற்சிக்கு போனாங்கன்னு. இன்னொரு கணக்கு என்ன சொல்கிறது என்றால் 3000 பேர் நீட்டுக்கு பயிற்சி பெற்றவர்கள் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் அதே சதவீதம் 3000 பேருக்கு மேலே பயிற்சி பெறாதவர்கள், நீட்டுக்கென்று தனி பயிற்சி பெறாதவர்களும் இணைந்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. இது வந்து ஒரு ஆரோக்கியமான செய்தி. இதை ஒப்புக்கொண்டு தான் ஆக வேண்டும் என்பது எனது கருத்து. ஓகேவாப்பா? இல்லை, இதில் வந்து இதுக்குன்னு ஒரு பேட்டர்ன் இருக்குப்பா. இது எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்றது. அதில் வந்து முதலில் உள்ள அந்த பகுதி வந்து நம்ம இப்போ ஆரம்பிக்கிறதுக்காக மத்திய அரசு கொடுக்கறது. இதுதான் இப்போ உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்கிறார்கள் என்றால் 63,000 கோடியில் முதலீடு வந்து 14,000 கோடி. அதில் இப்போ வந்து 7,000 கோடி மத்திய அரசு கொடுக்கும், 7,000 கோடி மாநில அரசு கொடுக்கும். அதுக்கு அப்புறம் வந்து அதற்காக கடன் தொகை வாங்கப்படும். இந்த கடன் தொகை வாங்குவதில் இதில் எந்த அளவிற்கு இதில் பிரித்து கட்டப்படும் என்பது விவரம் எனக்கு சரியாக தெரியல. நான் வந்து கேட்டு வேணா சொல்கிறேன். போதுமா? கடைசி படமானு தெரியலையே. நான் கடைசி அதாவது இவங்க சொல்கிறதெல்லாம் எப்படிப்பா இப்போ நம்பவே முடியலையே. என்ன தண்ணியில் தான் எழுதிக்கணும். அதாவது இதுக்கு முன்னாலேயே கடைசி படம் தான் சொன்னார். இதுக்கு முன்னால் படம், அதுக்கப்புறம் ஒரு கடைசி படம் வந்திருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு கடைசி படம் வருமா நமக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாலேயே கடைசி படம்னு சொல்லியிருந்தார். உண்மையா இல்லையா? நான் படம் அவ்வளோவா பார்க்குறதில்ல. ஆனால் நான் பத்திரிகை படிக்கிற பழக்கம் உண்டு. கடைசி படம்னு சொன்னார். அப்புறம் ஒரு கடைசி படம். இன்னொன்று என்னம்மா அதில் இல்லை, மாநாடு நடத்துகிறாங்க, அதனால் அரசியலுக்கு வந்துட்டாங்க. ஆனால் கடைசி படமானு தான் நமக்கு தெரியல. மாநாடுக்கு முந்தின கடைசி படம், மாநாடுக்கு அதுக்கப்புறம் உள்ள கடைசி படம், இல்லைன்னா தேர்தலுக்கு முந்தின கடைசி படம் அப்படின்னு கடைசி எத்தனை கடைசி நமக்கு தெரியாது. இன்னொன்று, இந்த அரசியல்வாதிகள்லாம் பேசுகிறத எந்த அளவுக்கு நம்ப முடியும்னு எனக்கு தெரியல. அதனால் விஜய் வரட்டும், பார்க்கட்டும். எனக்கு ஆனால் அவர் வந்து மாநாடு சிறப்பாக நடத்திடுவோன்னா மாநாடு சிறப்பாக நடத்திடுவாங்க, அதில் சந்தேகம் இல்லை. ஏன்னா கூட்டம் கூடுறது என்ன சினிமா துறை சார்ந்தவங்களுக்கு என்ன குறைச்சலா? ஒரு சினிமாவுக்கு வர மாதிரி எல்லாம் வந்துடுவாங்க. கூட்டம் மாநாடை நம்ம வெற்றிகரமாக நடத்தி காண்பிப்பது அரசியலில் சவாலான ஒரு அப்படி எழுதியிருக்காரு. மாநாடெல்லாம் நடத்தி காண்பித்துருவாங்க. கட்சி நடத்துகிறது தான் என்னமே எப்படின்னு தெரியும். யாருப்பா? அதாவது அப்போ கடைசி படம் ஏன் எடுக்கிறாரு? அப்போ அவங்க வந்து பிளாக்ல டிக்கெட் வாங்கிட்டு வரணும். நான் தான் சொல்லியிருந்தேன், எனக்கு இன்டர்நெட்லேயே ஒருத்தர் எழுதியிருந்தார், நீங்கள் வந்து முதல் ஆலோசனையாக பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். பணம் வாங்கி ஓட்டு போடுறதுல எனக்கும் ஒப்புதல் கிடையாது. இப்போ என்னொன்னே நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், பிளாக்ல என் டிக்கெட் வாங்காதுங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஏழை எளிய மக்களை தயவு செய்து இப்படி ஏமாற்றாதீர்கள் என்பது. ஏனென்றால் திரைத்துறை மீது ஒரு ஈர்ப்பு இருக்கும். அதில் நானும் கேள்விப்பட்டேன். அவங்க என்ன ரொம்ப அடித்தட்டு மக்களைத்தான் அவர்கள் குறி வைக்கிறார்கள் என்று. சாமானிய மக்கள், சாதாரண வேலை செய்பவர்கள், போனஸ் இல்லைன்னா வந்துடு அப்படின்னா அடுத்த நாள் அவன் என்ன பண்ணுவாங்க? உங்களை மாதிரி கடைசி படம் நடிச்சுட்டு நிறைய கோடியாக சம்பாதிச்சுட்டு அடுத்து வந்தால் பரவாயில்ல. அவன் தெருக்கோடியில் நின்று கொண்டு இருப்பவரை நீ இன்றைக்கி வேலைக்கு போகாதுன்னா என்ன பண்ணுறது? அதனால் இந்த அறிவுரையெல்லாம் சரியான அறிவுரை இல்லை. ஆனால் அது இணையதளத்தில் வந்ததுனால அதுதான் வந்ததா இல்லைன்னா இட்டு கட்டியதான்னு எனக்கு தெரியல. நன்றி தம்பிங்களா. புது அரசியல்வாதி
புது நடிகர் அரசியல்வாதி சொன்னார். ஏன்னா எங்களுக்கெல்லாம் படம் கிடையாது இல்லை, அதனால் ஒன்றும் படம் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள்லாம். அதனால் இல்லை அவர் இல்லை அப்படின்னு இல்லை, ஏற்கனவே சொன்னது தானே. கடைசி படம் இதுக்கு முன்னால் உள்ள படத்தையே சொன்னாரா இல்லையா? இதுக்கு முந்தின இனிமேல் நடிக்க மாட்டேன்னு சொன்னார், அப்படி தான் சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ ஒரு படத்துக்கு பூஜை போடுறாங்க இல்லையா? அப்போ அந்த மனமாற்றம் ஏன் வந்தது அப்படின்னா, நம்ம முழு நேரம் அரசியல்வாதியாக இருக்க முடியாத, ஒருவேளை பகுதி நேர அரசியல்வாதி பகுதி நேர நடிகராக இருக்க முடியுமோ, அப்படி தான் தமிழ்நாட்டில் சூழல் இருக்கணும் அவர் சிந்திக்கலாம். அதனால் எல்லா அரசியல்வாதியும் நான் அப்படி சொல்லலை. இவர் கடைசின்னு சொல்லிட்டு இன்னும் எத்தனை கடைசின்னு தெரியலையே. இல்லை, அவங்க சோனியா காந்தியை பற்றி பேசினா தான் கவலைப்படுவாங்க. மகாத்மா காந்தியை பற்றி பேசினா அவங்க கவலையே பட மாட்டாங்க. மகாத்மா காந்தியை நீங்கள் என்ன வேணாலும் பேசலாம். ராகுல் காந்தியை ஒரு வேளை பேசினா குதின்னு குதிப்பாங்க. ஏன்னா இன்றைக்கி காந்தி உயிரோடு இல்லை. அதனால் காந்தி சொன்ன காங்கிரஸ் இல்லவே இல்லை. இப்போ சோனியா காந்தி காங்கிரஸ் தான் இருக்குது. இன்னொன்று, எந்த காங்கிரஸுக்கு இன்றைக்கி திருமாவளவனே அந்த காங்கிரஸ் கூட வச்சுருக்காருல. இலங்கையில் தமிழர்களை கொன்னது யார்? அவர்கள் இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறாங்க. யாராலும் இலங்கைக்கு போய் பார்த்தாங்களா? அதெல்லாம் இவ்வளோ சீக்கிரம் மறந்துடுவீங்களா? ஆக அவர்கள் கூட இதே திருமாவளவன் தான் அன்றைக்கி விமர்சனம் செய்தார். மத்தியில் உள்ள காங்கிரஸ் அங்கே தமிழர்களை படுகொலை செய்து கொண்டு இருக்கிறது. இன்னொன்று, எமர்ஜென்சி கொண்டு வந்தது யார்? இன்றைக்கி எமர்ஜென்சியை உதாரணமாக முதலமைச்சர் காண்பிக்கிறதா எமர்ஜென்சி கொண்டு வந்தது யார்? ஆக ஒரு கொள்கை பிடிப்பில்லாத கூட்டணியை வைத்துக்கொண்டு தான் அவர்கள் நாடகம் ஆடிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று நாங்கள் ஏற்கனவே சொன்னது தான். அது யாரோ செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி செய்யாது. ஏனென்றால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஸ்வச் பாரத்தை 10 ஆண்டு காலமாக நடத்தினார். காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தான் அவர் அறிவித்தார். ஆக காந்தியை கூட அவர் குறிப்பிட்டார். சுதந்திரமான இந்தியா வேணுமா, சுத்தமான இந்தியா வேணுமான்னு கேட்டால் காந்தி சுத்தமான இந்தியா கொடுங்க, அதுக்கப்புறம் சுதந்திரமான இந்தியா வாங்கி கொண்டு என்ற பேச்சையே சொன்னார். அதனால் பாரதிய ஜனதா கட்சி காந்தியை மதித்து கொண்டு நீங்கள் தான் தினம் கொண்டு இருக்கிறீர்கள். ஓப்பனாக நாங்கள் காந்தி எனக்கு பிடிக்காதுன்னு திருமாவளவன் சொல்கிறார். அதுக்கு அவர் பதில் சொல்லட்டும். பெண் தலைவரோ ஆண் தலைவரோ இப்படி பேசுகிறது நான் தனி மனித தாக்குதல். இன்னொன்று, அண்ணன் திருமாவளவன் சொல்ல நான் தினம் பாட்டில் திறக்கிற மாதிரி பேசுகிறாங்க. நான் சொன்னேன், அப்படி உங்களுக்கு ஏன் பாட்டில் ஞாபகம் வருது? நான் தினம் பாட்டில் திறக்கிற மாதிரி பேசுகிறாங்களாம். நான் எங்கேயுமே பாட்டிலையும் பேசலை, மூடியும் பேசலை. நான் மோடியை தான் பேசுவேன், பாட்டில் மூடியை பற்றிலாம் நான் பேச மாட்டேன். அதனால் பாட்டில் திறந்தாதான் அதுக்கப்புறம் ஒரு டேஸ்ட்டே பண்ணது கிடையாது. ஏன் இவ்வளோ எவ்வளோ பர்சன்டேஜ்னு இன்றைக்கி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் நான் டேஸ்ட்டே பண்ணலைன்னு ஏதோ உங்களோட சுய பிரபலத்தை அங்கே சொல்கிறதுக்காக என்னை பயன்படுத்தி கொண்டு நான் எங்களுக்கெல்லாம் குடித்தனம் தான் நடக்க தெரியல, குடிக்கலாம் தெரியாதுங்க. அதான் இப்போ பெண்கள்லாம் குடிக்கிறாங்கன்னு ஒரு கணக்கு கொண்டு வராரா? அதனால் அவங்க மாநாட்டில் பின்னால் உட்காந்து எல்லோரும் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க? ஒரு பெண் காவலரை நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? பெரியாரை பின்பற்றுகிறோம், அதான் நாங்கள் பெண்ணினத்தை போட்டுக்கிறோம்னு நீங்கள் சொல்கிறீங்க. பெண் காவலரை என்ன பண்ணீங்க? நீங்கள் என்ன டான்ஸ் ஆனீங்க? மேலே போய் நீ அத்துமீறு திருப்பி அடி அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு இன்றைக்கி அப்புறம் திருப்பி குடின்னு சொன்னாலும் சொல்லுவாங்க, நமக்கு தெரியாது. ஏன்னா இவங்க மாநாடு நடத்துகிறதே ஒரு ட்ராமாக்காக நடத்துகிறாங்க. அதனால தான் அதைத்தான் நான் சொன்னேன். நீங்கள் இவ்வளோ நாள் நடத்தாமல் நீங்கள் இந்த காந்திய கொள்கையை மறந்து விட்டு நீங்கள் நான் நடத்துகிறீர்களே என்று சொன்னால், நான் ஒரு கட்சியை பற்றி சொன்னால் நான் தன்னை குடிகாரன்னு சொன்ன மாதிரி அவர் பேசினார். அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குடிக்கலன்னு சொன்னால் என்ன ஒரு கீழ்த்தரமான மனசு இருந்தால் வெளிப்பாடு இப்படி வரும்னு எனக்கு தெரியல. அது நான் நிஜமாகவே திருமாவளவன் அவர்களை அவர் ஒரு நாகரிகமான அரசியல், என்ன தான் கோபமாக வேகமாக பேசினாலும் நாகரிகமான அரசியல்வாதி நான் நினைத்து கொண்டிருந்தேன். அன்றைக்கி மேடையில் அவரோட இமேஜ் சுக்கு நூறாக உடஞ்சி போச்சு. இன்னொரு தலைவரை இப்படி பேச முடியும் அப்படின்றது வக்கிரத்தின் அடையாளம் என்பதை என்னால் சொல்ல முடியும்.